பிராமண சமூகத்திலேயே அதிக அளவிலான ஆட்டிசம் குழந்தைகள் பிறப்பதால் பிராமண சமூகத்தையே தடை செய்ய வேண்டும் என திராவிட பேச்சாளர் கோவை ராமகிருட்டிணன் பேசியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. சமீபத்தில் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார். அவ்விவகாரத்தில் நடிகை கஸ்தூரியின் ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் பரிசீலனையில் இருந்தபோது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் மனைவி போட்ட சமூக வலைதள பதிவு வைரலானது. அதில் அவர், கஸ்தூரி மீதான குற்றவியல் வழக்கு குறித்து நான் சொல்வது முறையாக இருக்காது. ஆனால் கஸ்தூரிக்கு ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட குழந்தை இருப்பதால் அவருக்கு அன்றாட வாழ்க்கை என்பது மிக பெரும் சவால். கஸ்தூரியைப் போலவே நானும் ஒரு சிறப்பு குழந்தையின் அம்மா. என்னை போன்ற தாய்மார்களின் ஒரே கோரிக்கை கஸ்தூரியின் ஜாமீன் விவகாரத்தில் கஸ்தூரியின் குழந்தையையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த பதிவு அப்போதே விவாத பொருளானது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திராவிட பேச்சாளர்களில் ஒருவரான கோவை ராமகிருட்டிணன் ஒரு நிகழ்ச்சியில் பேசியது தற்போது சர்ச்சையாகியுள்ளது. அக்கூட்டத்தில் பேசும்போது கஸ்தூரியின் ஜாமீன் விவகாரத்தில் கஸ்தூரியின் குழந்தையை கருத்தில் கொள்ள வேண்டும் என நீதிபதி GR சுவாமிநாதனின் மனைவி போட்ட பதிவை விமர்சித்த ராமகிருட்டிணன், பிராமண சமூகத்திலேயே அதிக அளவிலான ஆட்டிசம் குழந்தைகள் பிறப்பதாக கூறினார். அதோடு நிற்காமல் ஒரு படி மேலே போன அவர், பிராமணர் அல்லாத சமுதாயங்கள் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு வெயிலில் திரிந்து வேலை செய்வதாலும் மாமிசம் சாப்பிடுவதாலும் புஷ்டியாக உள்ளனர். அதனால் ஆட்டிசம் போன்ற பாதிப்பு மற்ற சமூக குழந்தைகளுக்கு இருப்பது இல்லை. அக்ரஹாரங்களிலேயே ஆட்டிசம் குழந்தைகள் அதிக அளவில் பிறக்கின்றன. இது தொடர்பாக அரசு ஆய்வு செய்ய வேண்டும். இதற்காகவே பிராமண சமூகத்தை தடை செய்ய வேண்டும் என பகிரங்கமாக ஜாதிய சாயம் பூசி பேசினார். இப்படி ஜாதிய வன்மத்துடன் கொச்சையாக திராவிட பேச்சாளர் கோவை ராமகிருட்டிணன் பேசியிருப்பதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக புகார் அளிக்க இருப்பதாக இந்து மக்கள் கட்சி தெரிவித்துள்ளது.